உம்மை விட்டால் யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. சங்கீத ஆசிரியர் கூறுவது போல, என்னாயன் ஆண்டவர் எனக்கென்ன குறைவு என்ற அற்புதமான வரிகளில் நம்பிக்கை கொண்டவராய், சாதாரண மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர், மீன் பிடிப்பதே தனது தொழில், அதில் வல்லவராகவும் நல்லவராகவும் திகழ்ந்தவர். காற்றின் போக்கு, கடலின் வளம், மீன்களின் வளம், மீன்களின் வகை, எப்பொழுது எங்கு பிடித்தால் அதிக லாபம் பெறலாம் என்றெல்லாம் நுணுக்கமாய் அறிந்தவர், தெரிந்தவர். கடல் என்னும் தாயிடமிருந்து வளம் சேர்க்கக்கூடியவர். இவையெல்லாம் தெரிந்தும் உணர்ந்தும் அறிந்தும், இயேசுவே போதும், எனக்கு இயேசுவே போதும், அவரே அழியாத, குறையாத, அகலாத, குன்றாத, நீங்காத, நிலையான, மங்காத, மறையாத செல்வம் என்பதை உணர்ந்ததால், மற்ற 11 சீடர்கள் உரைக்காத, அறிவிக்காத ஒன்றை ராயப்பர் உணர்ந்து, அறிந்து, புரிந்து அறிக்கையிடுகின்றார். அதுதான், நீர் உயிருள்ள கடவுளின் மெசியா, தேவனின் குமாரன் என்பதாகும். ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை கண்டுகொண்டார். வாழ்வுதரும் வார்த்தையாகிய ஒப்பற்ற செல்வத்தை நம்பிக்கையுடனும் பற்றி கொண்டார். கிடைத்த பரிசு என்ன என்றால், இனி உன் பெயர் பாறை என்றும், அந்த பாறையின் மீது எனது திருச்சபையை கட்டுவேன் என்றும், நீர் அடித்தளமாக இருப்பாய் என்றும், விண்ணகத்தின் பரலோக ராஜ்யத்தின் சாவிகளை உனக்கு தருவேன் என்றும், நீதான் அதன் பாதுகாவலன் என்றும், மண்ணகத்தில் நீ எதை கட்டுவாயோ அவைகள் விண்ணகத்திலும் கட்டப்பட்டதாக இருக்கும், மண்ணகத்தில் நீ இதையெல்லாம் அவிழ்ப்பாயோ அவைகளெல்லாம் விண்ணகத்திலும் அவிழ்க்கப்பட்டதாகவே இருக்கும் என்ற பாவத்தை மன்னிக்கும் அதிகாரத்தையும் புனிதப்படுத்தும் புதுமை செய்யும் வரத்தையும் கொடையாக, பரிசாக, பலனாக தருகிறார் இயேசு. என்னாயன் ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, எனக்கென்ன கவலை என்று சொல்லி இயேசுவை இறுக பற்றி கொண்ட ராயப்பரை போல நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் அழியாத செல்வமாகிய இயேசுவை நாம் பற்றி கொண்டால், நாமும் இயேசு என்னும் பரிசை நிறைவாக பெறலாம். ஆமேன்.